நம்ம வாழ்கிற இந்த அழகான உலகம் எப்படி உருவாச்சு என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில், அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பு தேவாவியானவர் மட்டுமே இருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் சூழ்ந்து பின்னர் தேவன் இந்த உலகத்தை படைக்க முடிவு செஞ்சார். இந்த அற்புதமான கதையை வேதாகமத்தில் நாங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. முதல் நாள் தேவன் வெளிச்சத்தை படைச்சார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 2ஆம் நாள் தேவன் வானத்தை படைத்தார். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவுண்டாக்கி ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். 3ஆம் நாளில் தேவன் வானத்தில் இருக்கும் தண்ணீர்கள் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் என்றார். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். பின்பு பூமியிலே சகலவிதமான புல் பூண்டு மற்றும் பூக்கள் மரங்கள் படைத்தார். பின்பு பூமியின் தோற்றம் மிகவும் அழகாக மாறத் தொடங்கிச்சு. 4ஆம் நாளில் தேவன் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை போன்ற சுடர்களை உருவாக்கினார். பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக பகலையால் பெரிய சுடர்களையும் இரவையால் சிறிய சுடர்களையும் மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் எசப்பா உண்டாக்கினார். 5ஆம் நாளில் தேவன் சமுத்திரத்தில் ஜீவ ஜந்துக்கள், நீர் வாழும் உயிரினங்கள், ஆகாயத்தில் பறக்கக்கூடியதான பறவைகள், சகலவித பறவைகளையும் ஆண்டவர் படைச்சார். அது நல்லது என்று கண்டார். தேவன் இந்த உலகம் அற்புதமானது என்று கண்டு அவைகளை ஆசீர்வதித்து பல்லுகி பெருகி சமுத்திரத்தை ஆகாயத்தை நிரப்புங்கள் என்று சொன்னார். 6ஆம் நாளில் தேவன் ஆசீர்வதித்து அனைத்து வகையான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் படைத்து இறுதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததொன்றான மனுஷனையும் மனுஷியையும் 6ஆம் நாளில் ஆணும் பெண்ணுமாக அவருடைய சாயலின் படியில் அவருடைய ரூபத்தின் படி சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவங்கள நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்தி சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க என்று அவங்கள ஆசீர்வதித்தார். இவ்விதமாக வானத்தையும் பூமியையும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. பின்பு நாம் இந்த உண்டாக்கின இவற்றையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். இப்படியாக தேவன் இந்த 6 நாட்களும் உலகத்தை படைத்து 7ஆம் நாளில் அவர் ஓய்வெடுத்தார். இந்த கதையின் மூலம் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஒழுங்கின்மையான, எங்களுடைய வெறுமையான எங்களுடைய வாழ்க்கையை நித்திய வாழ்க்கையாக எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. இந்த காரியத்தை தான் இந்த வேதத்தில் இந்த கதையினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதை நித்திய வாழ்வாக மாற்றுவார். ஆமென்.